ஹலோ பேக்கர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோடைய சேனலில் ரொம்ப ஈஸியாக க்ளாஸியான சாக்லேட் கனாஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்பவும் ஈஸி. ஸோ சீக்கிரமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோடைய சேனலில் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நாட் கம்பல்சரி. ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வெயிட் ஸ்கேல் எடுத்திருக்கேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோடைய லிங்க்ஸ் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த மெஷர்மெண்ட் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது கொஞ்சம் 1000 rupees வரும். இதோட அஃபோர்டபுளான ப்ரைஸும் கூட இருக்குது. அதோடைய லிங்க்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ்க்கு அதுவே ரொம்பவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பவுலில் நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ தான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் சின்ன பேக்கெட் இருக்கும். ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். 1 liter வாங்கிடாதீங்க. நீங்கள் ரெகுலராக கேக் ஆர்டர்ஸ் எடுக்கும் போது அதை வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சின்ன பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம ஸ்டோர் பண்ணாலுமே ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே நம்ம அதை இது பண்ணலைன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ சின்ன பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா க்ரீம் தனியாகவும் அது உள்ளே இருக்க லிக்விட் தனியாகவும் விடும். ஸோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம டார்க் சாக்லேட் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1:1 ரேஷியோவில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவே போதுமான அளவு தான். 1:1 ரேஷியோனா முதல்ல என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 150 கிராம் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூடவே பார்த்திங்கன்னா 150 கிராம் டார்க் காம்பவுண்ட் எடுக்கணும். இதுதான் 1:1 ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரேஷியோலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 1:2, 2:2, 2:1 இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நீங்கள் பிகினராக இருக்கும் போது இந்த 1:1 ரேஷியோவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோவா வேஸ்டேஜ் வராது. ஸோ நீங்கள் இந்த 1:1 ரேஷியோவிலே எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எடுத்துருக்க டார்க் காம்பவுண்ட் என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2mm தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே நல்லா இருக்குது மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது. சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஈஸியாக மெல்ட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற சாக்லேட் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மெல்ட் ஆனாலுமே பரவாயில்ல, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே கட் பண்ணி சேர்க்காதீங்க. அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ரெசிபி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்ம நைஃப்பில் கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கணும். அந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணும்போது நமக்கு மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஹீட் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் கூடமே ஹீட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இந்த கனாஷ் ரெசிபியை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிலாம் வேரியேஷன் க்ரியேட் பண்ணலாம், என்ன மாதிரி கேட்கலாம், இதில் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்பூன் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கூட ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க பபிள்ஸ்லாம் ஈவனாகி ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். அது லைட்டாக சூடான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிலுமே ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயுமே லோ ஸ்பீடில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹீட்லேயே பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் ஒரு 2 செகண்ட்லேயே நல்லாவே மெல்ட் ஆகிடும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை பண்ணணும். ஸ்டவ் ஆன்லேயே வச்சு பண்ணிங்க அப்படின்னா சாக்லேட் எல்லாமே வெந்துடும். ஸோ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த க்ரீமில் இருக்க ஹீட்லேயே அந்த சாக்லேட் நல்லாவே சூப்பராக மெல்ட் ஆகிடும். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இருக்கணும். ஆனில் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, இல்லைன்னா சாக்லேட் வெந்துடும். அப்புறம் நமக்கு கனாஷ் கிடைக்காது. அது ஒரு மாதிரி திரண்டு வந்துடும். ஸோ கனாஷ் பார்த்திங்கன்னா 2 minutesல நம்மளுடைய சாக்லேட் மெல்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு 3 seconds வரைக்கும் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் சாக்லேட் ஈவனாக நமக்கு கிடைக்கும். ஸோ கனாஷ் இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும்.
இன்றைக்கி நம்ம டைரக்ட் மெத்தடில் கனாஷ் ரெடி பண்ணியிருக்கோம். பட் டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் கனாஷ் ரெடி பண்ணலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். அதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணாமல் எப்படி மேக் பண்ணலான்னு சொல்லித்தரேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சாக்லேட் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நல்லா பிளாக்காக நின்றுடும். மெல்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க சாக்லேட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாக்லேட் கனாஷ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு பீட்டரில் பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே ஷைனிங்காக இருக்கும். பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்கவே தெரியுது நல்லா க்ளாஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. 1:1 ரேஷியோவில் பண்ணும்போது மெஷர்மெண்ட் நமக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சமாக உங்களுக்கு வேஸ்ட் ஆகுதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 15 days வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.